அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபை. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதியதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வியாதிகள், பலவீனங்கள், மரணங்கள், துக்க செய்திகள், போராட்டங்கள், விபத்துகள், நாச மோசங்கள், பிரிவினைகள் இவைகள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்தாலும் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. இது எல்லாரும் பர்சனலா எனக்கு, நான், மனைவி, பிள்ளைகள், ஊழியம், வேலை, ஊதியம், வீடு, ஆடைகள் இவற்றின் மத்தியிலே அவருடைய கிருபை போதுமாக இருந்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்களும் ஸ்தோத்திரிங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்த எண்ணற்ற நன்மைகளுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் இந்த துதியின் பலியை விரும்புகிறார். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் ஆசீர்வாதத்துக்குள் எங்களை கடந்து போக பண்ணும். எங்கள் பிரயாணங்கள் சுகமாக இருக்கவும், எங்களுக்கு நல்ல செய்திகள் வரவும், சுகமான வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்கவும் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே எங்கு காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம், பசிதாகம், மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம், பசிதாகம், மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சித்தே விண்ணவர் பாதம் சேர்வேன். விண்கிரீடம் வாஞ்சித்தே விண்ணவர் பாதம் சேர்வேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, சிலுவையில் அறையுண்டேன் இனி நான் அல்ல இயேசுவே. சிலுவை அறையுண்டேன் இனி நான் அல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது லட்சியமே, அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார்.
ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே இங்கு காண்பேனோ. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, புகிற பாதை சிலுவையின் பாதை. சிலுவையில் அறிவுண்ட இயேசுவை நாங்கள் பின்தொடர்ந்து செல்கிற பொழுது அந்த சிலுவையை சுமந்து செல்கிறோம். போராட்டம் நிறைந்த உலகத்திலே போராடி போராடி வெற்றி கொள்ள முனைப்போடு எங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து போகிறோம். இழப்புகள் மத்தியில, வேதனைகள் மத்தியில, பலவீனங்கள் மத்தியில, சோர்வுகள் மத்தியில, இழப்புகள் மத்தியில, தோல்விகள் மத்தியில, தாமதங்கள் மத்தியில என் வாழ்க்கையை நடத்துகிறேன். ஒன்று மாத்திரம் நிச்சயம், நீர் எங்கள் பட்சத்தில் நிற்கிறேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? உலகத்திலே உபத்திரவம் உண்டு, உண்மைதான். அந்த உபத்திரவத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும்படியாக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எகிப்து தேசத்திலிருந்து அடிமையில் இருந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து சொன்னேன், நான் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன். ஆளூட்டி நிமித்தம் இடுகிற குரலை நான் கேட்டேன். உங்களை விடுதலையாக்கும்படி நான் இறங்கினேன். இதோ பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னவர். இந்த நாளிலும் கூட உடைய வசனத்தை கேட்கும் பொழுது எங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். உடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது, உண்மையானது. அது ஒருபோதும் திரும்ப உம்மிடத்தில் வருவதில்லை. அதில் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுடைய விருப்பம் எதாகிலும் செய்யுங்க, எதாகிலும் செய்யுங்க, இப்பொழுதே செய்யுங்க, நன்மையானதை செய்யுங்க, நன்றாய் செய்யுங்க. திருமணமாகாம எத்தனை பேர் கண்ணீரோடு நிற்கிறாங்க. எனக்கு எனக்கு என்று ஆதகம், கண்கள் பூத்து போய், ஏன் ஆண்டவர் இந்த தாமதம்? எலியேசரை அனுப்பினீர் அல்லவா? நீர் தெரிந்து கொண்ட உடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை கொடுத்தீர் அல்லவா? பணம் வைத்திருக்கிறவர்களும் அவர்களுக்கு ஒரு சட்டமும் நீதியும் இந்த உலகத்தில் இருக்கிற ஏழைகளுக்கும் ஒருவேளை எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம வேதனையோடு நிற்கிறவர்களுக்கு ஒரு நீதியும் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனா நீ நீதி பெற எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், எளியவனுக்கு உதவி செய்கிறவர், இல்லாதவனுக்கு உதவி செய்கிறவர். ஆனா உண்மை நம்பணும். அந்த நம்பிக்கையிலே நாங்கள் வளர உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாதவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் குழந்தை கொடுக்கிறீர், உடனே கொடுங்க. பெற பண்ணுகிறவர், பிரசவிக்க பண்ணுகிறவர், அதிசயம் செய்யுங்க. எல்லா உடல் உறுப்புகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, காதுகளிலே, தொண்டை பகுதியிலே, இருதயத்திலே, ஜீரண மண்டலங்களிலே, நடக்க முடியாமல் கால்களிலே, அறுவை சிகிச்சை செய்ததாக வேண்டும் என்று சொல்கிற நிலையில, கேன்சர் கட்டி, கொழுப்பு கட்டி, டிவி கட்டி, இவைகளை மத்தியில அற்புதம் செய்யுங்க. இதுவரைக்கும் செய்தீங்க, இனியும் செய்யுங்க. இன்றைக்கு ஒரு பெரிய மாறுதல் நடக்கட்டும். தற்கொலைக்கு நேராய் கடந்து போகிற பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு மாற்று வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதிங்க. திருமண முறிவிலே காணப்படுகிற பிள்ளைகள் இணைந்து சாட்சியான இருக்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா?
நிறைய சாட்சிகளை ஏற்படுத்துங்க. இதோ நாங்கள் வீணா சிலம்படிக்கிற ஜெபத்தை செய்யாமல் உண்மையோடு கருத்தோடு ஜெபிக்கிறபடினாலே இந்த ஜெபத்திற்கு ஒருபோதும் வீண் போகாதபடிக்கு எங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்தும்படியா அநேக அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடந்த நாட்களிலே ஆண்டவர் ஏன் தனிமைப்படுத்துகிறார், ஏன் தாமதப்படுத்துகிறார் என்ற கேள்விக்கெல்லாம் நிறைய பதில்களை நாம தேடி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். மோசே வாழ்க்கையில 40 ஆண்டுகள் அரண்மனையில சந்தோஷமாய் வாழ்ந்தார். ஆனா 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில வேதனையில வாழ்ந்தான். கொடிய உஷ்ணம், ஆடுகள் பின்னாங்க திரிந்து வாழ்க்கையை இழந்தவனாய், ஒருவேளை திருமணம் நடந்து குழந்தை பிறந்திருந்தாலும் ஒரு சந்தோஷம் இல்லாத, ஒரு லக்ஸுரி இல்லாத, ஒரு வசதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தான். ஏன் அதை ஆண்டவர் அனுமதித்தார் என்று கேட்கும் பொழுது, ஆண்டவர் அவனை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அவர் திட்டம் பண்ணினார். அதற்காக அவனை ஆயத்தம் பண்ணினார். அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். அதற்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்ட வருஷங்கள் 40 ஆண்டுகள். இதை கேட்கும்போது பயமா இருக்குல்ல? இன்னும் 40 ஆண்டு நான் பொறுக்கணுமா? இன்னும் 38 ஆண்டு, 12 ஆண்டு? ஏன் ஆண்டவரே? ஒருவேளை நமக்கு இன்றைக்கு ஒரு பதில் வேணும்னா, ஆண்டவரே நான் ரொம்ப நாளாக காத்திருக்கிறேன், இன்றைக்கு எனக்கு ஒரு பதில் கொடுங்க ஆண்டவரே. மோசே மாதிரி தான் வனாந்தரத்திலே நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், உதவி செய்யுங்க என்று நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உதவி செய்வார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்தில் ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். எப்பவுமே அவனுக்கு ஒரு ஆசை, தேவ பர்வதத்துக்கு நேரா போகணுன்ட்டார். அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாச நம்பிக்கை. அதுதான் நம்ம என்னதான் வனாந்தரத்துல இருந்தாலும் இந்த தேவ பர்வதத்துல இருக்கிற தேடி போகிற ஒரு விசுவாச நம்பிக்கை நமக்கு இருக்கணும். மனுஷனை அல்ல, மனுஷனை தேடுவோம் தவறல்ல, மனுஷனிடத்துல உதவி கேட்போம் தவறல்ல, ஆனா கர்த்தருடைய பர்வதத்துல ஏறணும். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? கைகளில் சுத்தம் உள்ளவன், மாசில்லாதவன் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான். அது குறித்து அதன் பிறகு வந்த சங்கீதம்லாம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறோம். அவனை கர்த்தர் உயர்த்துவார் என்று. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடிகள் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன என்று கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது, இங்கே கிட்டே சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதி ரட்சியை கழட்டி போடு, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். இந்த நிகழ்ச்சியை நம்ம பல நேரங்களிலே கேட்டு இருக்கிறோம், தியானித்திருக்கிறோம், பிரசங்கித்திருக்கிறோம். அதுக்கு நிறைய உருவகங்களை
நானே அநேக இடங்களிலே சொல்லியிருக்கிறேன். இந்த ஆவியானவர் வேற ஒரு கோணத்துல அந்த உருவகத்தை எனக்கு விளக்கி காண்பித்தார். அக்கினி அக்னி எதை குறிக்கும்னா அழிவை குறிக்கும். இன்னும் சொல்ல போனா எழுதி வச்சுக்கோங்க, அந்த அந்த அதிகாரத்தை எழுதி வச்சுக்கோங்க. இது எளிமையான ஒரு விளக்கம் தான். ஒருவேளை இதுதான் சரின்னு சொல்ல நான் விரும்பல. ஆனாலும் இதுவாக இருந்தாலும் அது மிகவும் சரியானதுதான் என்று நான் நம்புகிறேன். அக்கினி எகிப்தின் கொடுமைகள். அக்கினி, நீ அக்கினியில் இருக்கும் பொழுது வேகாதிருப்பாய். எகிப்திலே இந்த ஜனங்கள் 400 ஆண்டுகள் மிகுந்த கொடுமைகளை அனுபவித்தார்கள். பயங்கர பாடுகள். யோசேப்பு அங்கு இருக்கும் பொழுது, கவர்னராக இருக்கும் பொழுது, அவன் தான் பார்வோனிடத்துல கேட்டுக்கொண்டான், ஐயா என் குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்தை நம்ம தேசத்துல கொண்டு வாங்க. ஏன்னா ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தின் வழியாக யோசேப்புக்கும் பார்வோனுக்கும் விளக்கி காண்பித்த காரியம் என்னன்னா, 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் நல்ல விளைச்சல், அதனால நீ இப்பொழுதே தயார்படுத்தி கொள்ளுங்க என்று சொன்னார். இந்த 7 வருஷம் பஞ்ச நாட்களிலே தான் யோசேப்பின் பிரதர்ஸ் எல்லாம், தகப்பன் உட்பட, மனைவி, பிரதர்ஸின் மனைவி எல்லாரும், பென்யமீன் எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. வந்து சேர்ந்த பிறகு அந்த நாட்டிலே அவர்களுக்கு ஆடு மேய்க்க, விவசாயம் செய்ய, அவள் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள கோசேன் என்னும் நாட்டை பார்வோன் யோசேப்பின் வழியாக கொடுத்தான். இதை பாருங்க, இங்க இவங்களுக்கு ஏன் இந்த கொடுமை என்று நாம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் மேல எந்த தவறுமே இல்லை. நல்லா கவனிங்க, 7 வருஷம் பஞ்சம், பஞ்சத்தின் முடிவில் திரும்ப மழை வரும். என்ன பண்ணிருக்கணும்னா, உடனே அவர்கள் தாங்கள் இருந்த அந்த தேசத்திற்கே திரும்பி போயிருக்க வேண்டும். எகிப்திலே அவர்கள் தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 7 வருஷத்திலே எகிப்தின் தெய்வங்கள் எல்லாவற்றையும் பார்த்தாங்க. அவங்களுடைய தெய்வங்கள் எல்லாம் வழிபட ஆரம்பித்தாங்க. கர்த்தரை சுத்தமா மறந்து போனாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய சந்ததி யோசேப்பின் தேவனை மறந்தாங்க. இன்னும் சொல்லப்போனா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனை சுத்தமா மறந்தாங்க. சரி, ஏன் இந்த அடிமைத்தனம், ஏன் இந்த கொத்தடிமைத்தனம், ஏன் அவங்க பெருமூச்சு விடுகிற அளவுக்கு வேதனை அப்படின்னு பார்த்தா, அதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல, இவர்கள் எடுத்த தவறான முடிவு. அப்படிதான் நம்ம பார்த்தோம். நொகோமி வாழ்க்கையில பஞ்சம் வந்த பொழுது நேரா போனாங்க. போனவுடனே அங்கேயே இருந்துட்டாங்க. பெத்லேகமை திரும்பி பார்க்கவில்லை. அங்க புத்தி தெளிந்த பிறகு திரும்ப பெத்லேகமுக்கு வந்த பொழுது, அப்பத்தின் வீட்டுக்கு வந்த பொழுதுதான் அவளை எல்லாரும் மாறா என்று அழைக்கிறாங்க. மகா கசப்பை கர்த்தர் கட்டளையிட்டார் என்று அவள் விளக்குகிறார். எலிசா காலத்துல ஒரு பெண், இதே மாதிரிதான் பஞ்சம் வரும். எலிசா மன்னிக்கவும், ஏதோ ஒரு தீர்க்கதரிசி, நல்லா கவனிச்சுக்கோங்க. கேஆசி, எஸ், ரைட், ஓகே. இந்த 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 நிகழ்வை மாத்திரம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டுல எதுன்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிங்க. இது உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. இல்லை, இந்த நாட்டில் பஞ்சம் வரும், மழை வராது,
அப்போ எலியா தான் இருக்கணும்ல. நீ உடனே இமீடியட்டாக புறப்பட்டு போ அப்படின்னு சொன்ன பொழுது புறப்பட்டு போகிறான். போன உடனே மழை பஞ்சம் எல்லாம் தீர்ந்த பிறகு திரும்பவும் வருகிற பொழுது அங்கே தீர்க்கதரிசி எலிசா தான் நினைக்கிறேன், தீர்க்கதரிசி என்ன சொல்றார், ஆமாம்மா இந்த அம்மா இங்கே தான் குடியிருந்தாங்க, இவங்க வீடு இங்கே தான் இருந்தது, இவங்க திராட்சை தோட்டம் இங்கே தான் இருந்தது, இவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். திரும்பி வந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு அனுபவிக்கிற இந்த கொடுமைகள் 40 ஆண்டுகள் 38 ஆண்டுகள் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் நாம போய் ஏதோ ஒரு காலத்துல ஒரே ஒரு கட்டத்துக்குள்ள சூழ்நிலைக்குள்ளே நாம் சிக்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் விரும்பாத சில டிசிஷனை நாம எடுத்ததுனால நாம மாட்டிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் மிகுந்த கிருபை உள்ளவர். நீங்க வேதத்தை எஸ்ரா, எரேமியா இதெல்லாம் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை, எபிரேய மக்களை பற்றி சொல்லும் பொழுது அவ்வளவு கோபத்தோடு சொல்வார். உங்களை அழிக்கணும்னு நினைச்சேன், உங்களை நிர்மூலமாக்கணும்னு நினைச்சேன், உங்க சந்ததியே இல்லாம பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க வேறு தேவர்களை வணங்குனீங்க, பாகால வணங்குனீங்க, அஸ்திரோத்தை வணங்குனீங்க, ஆண்டவரையே நீ மறுதளிச்சிங்க. இப்படிலாம் சொல்லும் பொழுது கடைசியா முடியும் பொழுது இப்படி வரும். அவருடைய கிருபை அவளை அழிக்காதபடிக்கு தடுத்தது. காரணம் என்ன? அவருடைய வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு அருளின அந்த வாக்குத்தத்தத்தை அவர் மறக்காமல் இருந்தார். இங்க எகிப்து என்பது அந்த நெருப்பு, அக்கினி. பார்வோன் என்பது அந்த அக்கினி. அந்த அக்கினி என்ன செய்ச்சா, ஒரு மரத்தை, அந்த செடியை எரித்து கொண்டிருந்தது. ஒரு முட்செடி. இந்த முட்செடி என்பது இஸ்ரவேல் மக்கள். ஒரு ஆண்டவர் செடின்னு சொல்லியிருந்தா கூட நாம அது ரொம்ப சாதாரணமா நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் பார்வையில் என்ன தெரியுமா? இஸ்ரேல் மக்கள் சோரம் போய் முட்களை குத்துகிற மாதிரி, கர்த்தரையும் விசுவாசிகளையும் குத்துகிற மாதிரி முட்செடிகளாக, விஷச்செடிகளாக அவர்கள் மாறி போனார்கள். இன்னைக்கு கூட அநேகரை பார்க்கிறோம். இனி ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? ஆவியானவர் சொல்றத, இன்னைக்கு அநேகர் அக்கினி போல சுவாபம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அவங்களாம் யார் தெரியுமா? பார்வோனின் பிள்ளைகள். ஒரு சிலருடைய முகத்தை பார்த்தானே தெரியும், அந்த ஒரு கருணையே இருக்காது, எரிச்சலின் ஆவி இருக்கும். எதுக்கெடுத்தாலும் எரிந்து எரிந்து விழுகிற ஒரு 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 தன்மை. அப்படி ஒரு பக்கம். நான் அவங்களுடைய விளைவை நான் கடைசியில் சொல்றேன், அவங்களுடைய முடிவை நான் கடைசியில் சொல்றேன். சிலர் ஆண்டவரிடத்துல எல்லா காரியத்தையும் அனுபவித்தோம். ஆண்டவர் தான் நம்முடைய பஞ்ச நாட்களிலே நம்மை போஷித்தார், பாதுகாத்தார். ஆனா இப்போ நாம வளர்ந்து குத்துகிற முள்ளா மாறிட்டோம். இதுல நற்செய்தி என்னன்னா, நான் முடிக்கிறேன், ரொம்ப நேரம் இழுக்க வேண்டாம். எரியுது, ஆனா வெந்து போகல. இன்னைக்கு வாக்குத்தத்தமே அதுதான். நம்ம எதிர்க்கிறவங்க நம்ம எரிக்கிறாங்க, நம்ம முள்ளா இருந்தாலும் நாம அழிந்து போகவில்லை. எனக்கு அதுதான் செய்தி. நம்மை அழிக்காம காக்கும்படி அவருடைய கிருபை எப்பொழுதும் நம்மை சுமந்து கொண்டிருக்கோம். வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபை பெரியது. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே
இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நேரம் இல்லை, நீங்க வீட்டில் இதை பாடி துதிங்க. நான் ஒன்று சொல்றேன், இந்த இஸ்ரேல் மக்களை போல முள்ளுள்ள செடியாக நாம இப்போ இருக்கிறோம். ஆண்டவர் இந்த முள் செடியை அடிக்கணும்னு நினைச்சார்னா அந்த அக்னியிலே சுட்டு எரித்திருப்பார். அவருடைய கோபம் பற்றி எரிகிற கோபம். ஆண்டவர் எப்படிலாம் விளக்குவாங்க தெரியுமா? அவருடைய கண்கள் எரிகிற அக்னியை போன்றது, சூரியனை போன்றது. ஆனாலும் அவருடைய இருதயம் அவ்வளவு கிருபை நிறைந்தது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, மோசேக்கு ஒரு காட்சியை விளக்கணும், ஒரு ஸ்கிரீன் பிளேயை விளக்கணும். என்ன விளக்கணும்? அவன் யோசித்தான், 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு முயற்சி எடுத்தேன், தோற்று போனேன். 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு காட்சியை காட்டுறார் ஆண்டவர். எப்பா இங்க பார், இதுதான் பார்வோன் நெருப்பு, இதுதான் இஸ்ரேலர்கள் முள் செடி. ஈவந்தோ அவர்களை இழித்தாலும் ஆனால் அவங்க பொசுங்கி போக மாட்டாங்க, அழிந்து போக மாட்டாங்க. அவங்க துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் அவங்க சாவுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அவங்க வேதனைப்பட்டாலும் அவங்க வம்சத்தை விருத்தி அடைய பண்ணுவேன். அவங்க கஷ்டப்பட்டாலும் அவங்க கண்ணீரை நான் துடைப்பேன். 400 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்தார். திரும்பவும் அவளை அழைத்து வரும்படி மோசே இடத்துல இந்த காட்சியை காண்பித்தார். அவன் கிட்ட போய் பார்த்தான். பார்த்தவொடனே ஆண்டவர் சொன்னார், இது பரிசுத்த பூமி, இதுல நீ காலை வைக்காத. என்ன சொல்றாரு தெரியுங்களா? அப்போது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அவளோட்டின் நிமித்தம் அவள் எழுகிற கூக்குரலை நான் கேட்டேன். அவள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தின் கைக்கு நீங்களாக்கிவோம். ஆண்டவர் நினைச்சிருந்தா எகிப்து ஜனங்களை வைத்து அழித்திருக்கலாம். குழந்தைகளாம் சாகடிச்சால 2 வயது முற்பட்ட குழந்தைகளை நிறைய கொடுமையான வேலைகளை வைத்து, இனி கூட நிறைய அதிகாரிங்க கருணையே இல்லாம கொடுமைப்படுத்துவாங்க. அவங்களாம் பார்வோனின் நெருப்புக்கு சமானம். ஆனா ஒண்ணு சொல்றேன் பாருங்க, அவங்க முடிவெல்லாம் மரணம். அவங்க முடிவெல்லாம் செங்கடலுக்குள்ள, அவங்க முடிவெல்லாம் 10 வாதிக்குள்ளே வரும். தயவு செய்து எனக்கு ஒரு எச்சரிப்பை நான் சொல்லுகிறேன். இது யாராவது பார்த்து கொண்டு இருக்கலாம். யாரெல்லாம் கொடுமைப்படுத்த நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிப்பின் செய்தியை நான் சொல்றேன். உங்களுக்கு முடிவு அல்லது நமக்கு முடிவு 10 வாதைகள், தலைச்சன் பிள்ளை சங்காரம், முடிவு செங்கடலிலே நம்முடைய பிரேதங்கள் ஒதுங்கி கிடக்கும். அதுதான் இந்த எரிச்சலின் ஆவி உள்ளவர்கள், அக்னி போல கக்குகிறவர்கள். பேச்சே ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்க யோசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்படி யாராவது எரிச்சலா உங்களோட கூட பேசினாங்க, ஒரு மாதிரி ரொம்ப கோபமா உங்களை வெறுத்து ஒதுக்கி உங்களை அவமானப்படுத்தி உங்களை கீழ்ப்படுத்தி உங்களை மட்டுப்படுத்தி உங்களை அவமானப்படுத்துறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. அப்படியே கண்ண மூடிட்டு, பார்வோன் குடும்பத்துக்கு நேர்ந்ததுதான், எகிப்தியருக்கு நேர்ந்ததுதான் உனக்கு நேரும். சீக்கிரத்துல செங்கடல் வாயை பிளக்கும், அதில் நீங்க அமிழ்ந்து போவீங்க. சந்தோஷமா இருங்க. அது மாத்திரம் ஆண்டவர் சொல்கிறார், நீ எவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியருமாய் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். நிச்சயம் நடக்கும். சந்தோஷமா இருங்க. ஒன்னே ஒண்ணுதான்,
நாம முள்ளுள்ள செடியா, முள் இல்லாத செடியா? முள்ளுள்ள செடிக்கும் அழிவு வராது, கவலைப்படாதீங்க. நான் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். முள்ளில்லாத செடியா இருந்தனா உண்மையாகவே தண்ணீரை ஊற்றி அதை வளர பண்ணுவார். அக்னி நம் பேரிலே பற்றாது. அவர் அழிக்கிறவர் அல்ல, அவர் ஆக்குகிறவர், உருவாக்குகிறவர். உங்க வாழ்க்கை அழிந்து போகாது. ஒருவேளை ஒரு மாதிரி கடினமா இருதயத்துல என்ன மாதிரி ரொம்ப டிப்ரெஷன்ல நீங்க இருப்பீங்கன்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் நமக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நேற்று தினத்தில் ஐரம்மா ஆனந்தி அவருடைய சிஸ்டர் ஹஸ்பண்ட் உடல் சுகவீனமாக இருந்து காலமானார். அவருக்கு வயது 42. அவருக்கு ஒரு பெண் உண்டு, 1ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அதனால் நேற்று இரவு நேற்று காலையில் என்னால் லைவ் போட முடியாத ஒரு சூழ்நிலை. இரண்டாவது ஒரு காரியம் பாருங்கள், நம்ம இத்தனால ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பர்சனலாக அனுப்புவேன், ஒரு குட் மார்னிங் போடுவேன், ப்ரைஸ் லாட் போடுவேன். அதை விட சில பேர் கிண்டல் வச்சாங்க, 2 தடவை வருது. ஏன்னா நம்ம சேவ் பண்ணதுனால 2 தடவை வந்திருக்கோம். அது ஒன்று நம்ம டெலீட் பண்ணோம், அது ஹியூமன் எரர் தான். எனிவே, இப்போது ப்ராட்காஸ்ட்டும் போட முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா என்னுடைய லிமிட் எக்ஸ்டெண்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வருது. இப்போ என்னுடைய ஸ்டேட்டஸில் தான் அந்த லிங்க் என்னால் பேஸ்ட் பண்ண முடியும். தயவு செய்து அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற லிங்கை எடுத்து நீங்கள் எனக்காக உங்கள் ப்ராட்காஸ்டில் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய குரூப்பில் தயவு செய்து போடுங்க. ஏன்னா இன்னும் செட்ரேட் ஆகிறது எத்தனை நாள் ஆகும்னு எனக்கு தெரியாது. அது கமர்ஷியலாக போயிடுச்சா, அதன் பிறகு அதை நம்ம பணம் கொடுத்து வாங்கணுமா, திரும்ப ரீக்ரூப் பண்ணணுமா, இல்லை அதுக்குன்னு ஒரு செப்பரேட் நம்பர் வாங்கணுமா, அதுக்கு நம்ம பணம் செலவு பண்ணணுமா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் இந்த ஊழியம் தடைப்படாதபடிக்கு ஸ்டேட்டஸ்லேருந்து எடுங்க. அது யூடியூப்பில் அது உங்களுக்கு வரும். அந்த யூடியூப்பில் இருக்கிறதுல ஷேர் பண்ண ஆரம்பிங்க. அதை காப்பி பண்ணுங்கள். அந்த லிங்கை காப்பி பண்ணி உங்களுடைய குரூப்ஸில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ப்ராட்காஸ்ட் பண்ணுறதை விட நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணுகிற பொழுது நிறைய விதைகளை விதைக்கிறீங்க. நிறைய விதைகள் உங்கள் மூலமாக அந்த ஊழியம் உலகமெங்கும் அறிவிக்கப்படுகிறது. நீங்களும் மார்த்தட்டி சொல்லிக்கொள்ளலாம், நானும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன், சின்ன ஊழியத்தை செய்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த ஊழியத்தை தாங்க விரும்புகிறவங்க நிச்சயம் தாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் அக்னியிலே நடக்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னியிலே போடப்பட்ட பொழுது நீர் அக்னியிலே கூட இருந்தீர். அவர்கள் வெந்து போகவில்லை. அவர்கள் மேல் கட்டியிருந்த கயிர்கள் மாத்திரம் அருந்தது. அவங்க ரோமங்களில் முடியில இருந்த ட்ரெஸ்ல இருந்த ஸ்மெல் கூட வரவில்லை. அப்படி பாதுகாத்தீர். அப்படியே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அழிவில் விளிம்பில் நிற்கிறோம். 2 நடக்குது. அக்னியும் இருக்கு, செடியும் இருக்கு, முள்ளுள்ள செடியும் இருக்கு. காப்பாற்ற யாரும் இல்லை. நீர் வாங்க ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க, எங்களை குணமாக்குங்க. இந்த கேன்சருடைய ட்ரீட்மெண்ட்டே அக்னி தான். அந்த 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 ஹீட் ரேடியேஷன் அதிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை ஆக்குங்க. வயிற்றெரிச்சல், வலிகள், வேதனைகள், தாமதங்கள், திருமணமாகாமை, குழந்தை இல்லாமல், நடக்க முடியாமல், இழப்புகள் மத்தியில, வேலை இல்லாமல் உடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வறுமை, கடன், எங்க பார்த்தாலும் கடன். அதன் மத்தியிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இறங்கினேன் என்று சொன்னவர் எங்களுக்காக இறங்கி வாங்க.
உதவி செய்ய இறங்கினேன் என்று சொன்னவர் எங்களுக்காக இறங்கி வாங்க. நம்புறோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை நம்புறோம், உம்மை நம்புறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். பதறான். இன்றைக்கே அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.